இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல திவாகரை போட்டு பொழகுறாங்க. தர்பூசணி எனக்கு தெரிஞ்சு உடைச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருவானுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த வீடு சேர்ந்து தர்பூசணியை போட்டு பொழகுது. ஸோ இதெல்லாம் பொழக்கிறத பார்க்கும்போது நிறைய பேருக்கு திவாகர் பாவம்ல அப்படின்ற மாதிரி இருக்கா தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. திவாகர் பாவம் இல்லை. அது என்னன்றதை டீட்டெயில்டாக சொல்றேன். ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வருது. எஃப்ஜே ஒரு பக்கம் எகிரிட்டு போவ, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வாயோட சபரி ஒரு பக்கம் முறுக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு கலவரமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. இந்த கமருதீன் ஒரு கேட்டார்ல, நான் வயலன்ஸ் பண்ணா கேக்குறீங்களா, அவர் வயலன்ஸ் பண்ணா ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகர் வயலன்ஸில் முதல் முறையாக ஈடுபட்டு விட்டார் அப்படின்றத உண்மை. சோ அது என்னன்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், திவாகருக்கும் சபரிக்கும் நிகர்ன ஒரு நாள் முட்டை தான் போகுது. ஏன்னா திவாகருக்கு ஆப்போசிட்ல நின்று யாராவது ஒருத்தவங்க பேசினாதான் தெரியும் திவாகரோட கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி. அவருக்கு எதிராக நீங்க யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் உடனே பொங்கிட்டு வந்துருவாரு. அவங்க கூட ரொம்ப நாள் பழகி இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் சுத்தமா. அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வச்சுட்டா போதும் சோலி முடிஞ்சுது. ஆனா திவாகர் பக்கம் சுத்தமா நியாயமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா சம் பாயிண்ட்ல அவர் மேல நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அவரை வந்து புள்ளி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் புள்ளி பண்றாங்க. அவரை வந்து கலாய்க்கிறாங்களா ரொம்பன்னு கேட்டீங்கன்னா எஸ் கலாய்க்கிறாங்க. அது எல்லாமே இருக்கு. ஆனா அதை விட முக்கியமா திவாகரோட ஆட்டிடியூடு, திவாகரோட கோவம் இருக்குல்ல, அது கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுறாங்க. குறிப்பா ஹோஸ்ட் விஜய் சேதுபதி பின்னாடி போட்டோல இருக்கார்ல அந்த மனுஷன், அவர் என்ன பண்றாரு, அவர் சுத்தமா மறந்துடுறாரு. திவாகர்ல வந்து எல்லாம் திட்டுறது, திவாகரை வந்து இப்படி திட்டாதீங்க, அவரை வந்து மனுஷனா நடத்துங்க அப்படின்ற மாதிரி நியாயமா விஜய் சேதுபதி பேசுறாரு. ஆனா திவாகர் கோவப்படுறது மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் தெரிய மாட்டுது. அவர் வார்த்தையை பார்த்தீங்கன்னா திவாகர் அதிகமாக விடுறதில்லை. அதாவது சில வார்த்தைகளை மட்டும் தான் ஒன்றும் தகுதி தராதரம் அப்படின்ற வார்த்தையை விடுவார். ஸோ இதை தான் விஜய் சேதுபதி கேட்டாரே தவிர அவர் கோவப்படுறதை பற்றி கேட்கவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வெறிநாய் துரத்திட்டு வர மாதிரி டக்குன்னு பொங்கிட்டு வருவார். அதுதான் திவாகரோட கேரக்டர். எனிவேஸ் தர்பூசணியை பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி நேரம் சரியில்லை, பூசணிக்காய் மாதிரி தர்பூசணியை சுற்றி உடச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா திவாகர் வந்து இன்னைக்கு காலையில் இப்போ லைவ்ல பார்த்துருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும். இவர் நம்ம பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவர் வந்து தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி என்னன்னா இவங்க எல்லாம் கலாச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அஃபண்ட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி என்னை வந்து தொடர்ந்து கலாய்க்கிறாங்க, கானா வினோத், கமருதீன், இந்த மாதிரி பிரவீன் ராஜ் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கலாய்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. நமக்கு ஃபன்னாக இருந்தது, ஆனால் அவருக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. அது அவர் கரெக்ட், அவர் பக்கம் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னும் சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ஆனால் கானா வினோத் இது தொடர்ந்து பண்ணுறாரா கேட்டிங்கன்னா அந்த இது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கானா வினோத் பண்ணுறாரு. அது கானா வினோத்துக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் வீக்கெண்ட் எபிசோடில். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண, நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்குங்க, அந்த ப்ரோமோலாம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கு, லைவ்ல பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் திவாகர் என்ன சொல்லி எனக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது வாண்டடா போய் புள்ளி பண்ற மாதிரி அது. ஸோ அந்த புள்ளி பண்றது வந்து பண்றாரான்னு கேட்டீங்கன்னா பண்றாரு. ஸோ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் இது நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பிரவீன் ராஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்றதே கேட்கணும், இவர் வந்து சுத்தமாக கேட்க மாட்டார். அதாவது இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது திவாகருக்கு என்னன்னா பிரவீன் ராஜும் கானா வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தள்ளி வர்றாரு. பிரவீன் ராஜுக்கு அடிப்படை இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறமா சம்பவமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமருதீன் கேட்கிறாரு, நான் வயலன்ஸ் ஈடுபட்ட எல்லாம் கேட்குறீங்களே, அவர் தள்ளி விடுறது எப்படா அப்படின்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறாரு. ஸோ அந்த இடத்துல எஃப்ஜே கேட்குறான், என்ன இது, அது எப்படி நீ பண்ணுவே, அது எப்படி பண்ணுறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே குரல் கொடுக்குறான். ஏன்னா நீ வந்து காமெடியாக பண்ணால் அது காமெடி, மற்றவங்க காமெடியாக பண்ணால் அது சீரியஸ்னா பண்ணி யார் நீ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை தான் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிறோம். திவாகர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவரை யாராவது கலாச்சா மட்டும் ஒரு கோவம் வருது, அவர் மற்றவங்களை கலாச்சா எல்லாம் ஃபன்னாக எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல. அந்த கேரக்டர் மட்டும் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதுக்கான பதில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஜே கேட்டான். எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது சரி, அது தப்பு, அது தப்புன்னு சொல்லும் போது நீ என்ன உத்தமனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார் பாருங்க. இதுதான் திவாகர் கேரக்டர். ஆக்சுவலாக நேற்று அரோராவுக்கு இதே தான் நடந்தது. அரோரா வந்து இந்த மாதிரி தகுதி தராதார் என்னன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை பார்த்து பேசியிருப்பார் திவாகர். அப்போ அரோரா கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தையை பேசாதீங்க, விஜய் சேதுபதி சொன்னார்ல அப்படின்ற மாதிரி, நீ யாரு தெரியும், நீ ஒழுக்கமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அரோரா வந்து மூஞ்சி செத்து போயிடும், என்னடா இருந்தாலும் திடீர்னு நீ ஒழுக்கமான்னு கேட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனு போட்டு கிழிச்சிருவாரு. அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வச்சா கூட சரி. காலையில கூட லைவ்ல பார்த்துருப்பீங்க, விஜய் பார்வதி ஒரு வார்த்தை சொல்லி வந்துருமா, நீ போமா உன்னை பத்தி தெரியும் போ அப்படின்ற மாதிரி. அந்த வார்த்தைலாம் டக்குன்னு எவ்வளவு ஒரு அஃபண்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உன்னை பத்தி தெரியும், நீ என்ன உத்தமனா, நீ என்ன யோக்கியமா, உன்னை பத்தி உலகத்துக்கே தெரியும், நீ யாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை கிடையாது, ஆனா போட்டு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா திவாகர் ஆஸ் யூஷுவலா ரொம்ப, அதாவது ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்ட்ரீம்ல பேசுறது வேற, ஸ்டார்டிங்லேயே பேசிடுவாப்ல. ஆனா திவாகர் அப்படின்றதுனால எல்லாம் விட்டுணும் மன்னிச்சணும் அப்படின்னா என்ன, அந்த கேரக்டர் உண்மையிலே சொல்றேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது சபரி, எஃப்ஜே இவனுங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணது மீன்ஸ் அவர் நம்ம டீம்ல வச்சு நல்லா கொஞ்சம் குஜாலா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சானுங்க. கடைசியில் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆப்ப தூக்கி சொருன்னு சொருறாரு அப்படின்ற மாதிரி தான் உண்மை. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா உத்தமனான எஃப்ஜே பார்த்து கேட்கறாரு, எஃப்ஜே சம காண்டாவது பொத்துக்கிட்டு வரான். இந்த மாதிரி நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு சபரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேச வராரு. சபரி உனக்கு தெரியாது சபரி, நீ போ சபரின்னு சொல்லி சபரி கிட்டே இவர் எகிரிட்டு போறாரு. அதை தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நாளா சபரியோட முகமும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கொஞ்சம் ரிமூவ்
பண்ணணும்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும். ஸோ இந்த சம்பவத்தில் சபரியோட மாஸ்க் அவருமா அவராதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் கோவன்ற ஒரு விஷயம் வருங்க, எல்லாருக்கும் இன்னொரு ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், எல்லாருமே சரி எல்லா மனுஷங்களுக்கும் அது இருக்கும். சபரி மட்டும் ரொம்ப புனிதராக இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையிலாவது வருதான்னு பார்க்கலாம். திவாகருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் அதே திவாகர் திருப்பி சாணியை முக்கி கை எடுத்து செவில் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சபரி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அடிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே தான் இருக்குது. ஏன்னா அவர் பிரவீன்ராஜ் அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி சும்மா ஃபன்னாக தள்ளி விட்றாருல, அது ஃபன்னாக தள்ளி விட்டாலும் இப்போ இவருக்கு வந்து பிரவீன்ராஜ் ஃபன்னாக பண்ணாலும் அது அஃபண்ட் ஆகுது, பிடிக்கல அப்படின்னு இவரே சொல்கிறாரு. நீ என்கிட்ட இது பண்ணுற, என்ன இது பண்ணுற, ட்ரிகர் பண்ணுற அப்படின்ற, அப்போ நீ பண்ணாலும் அதே தானே அப்படின்ற ஒரு பேசிக் இது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்லுவார், திவாகரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதே மாதிரி நீங்களும் திவாகர் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாரு. ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலாப்ல பேசிட்டு போறாருல, அதுதான் இது எல்லா பிரச்சனையும் காரணம். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றது கிளீனா நீட்டா அட்ரஸ் பண்ணாலே முடிஞ்சிடும். அதே மாதிரி கானா வினோத், கமருதீன், பிரவீன், டே நீங்க ஏன்டா அந்த அளவு போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டாலே அவருக்கான கண்டென்ட் ரீல்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாரு, பெருசா அது ரீச்சும் ஆகாது. ஆக்சுவலா இவங்க வந்து கண்டென்ட் கலாய்க்கிறதுனால தான் அவரும் ரீச் ஆகிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், கானா வினோத்தும் திவாகரும் ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துப்பாங்களே, அந்த வீடியோ யாரால வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல கானா வினோத் வந்து திவாகரை வந்து மதிக்காம ஏதோ நான் அந்த பண்ணிட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று இருக்கா இதில். ஸோ இங்கே கண்டென்ட் கிரியேட் ஆகிறதால தான் திவாகருக்கும் அது மவுஸ் ஆகுது, திவாகரையும் பார்த்து சிரிக்கிறது ஃபன் எல்லாமே வருது. அவருக்கு பிடிக்கல, அப்படி ரீச் ஆகிறது பிடிக்கல அப்படின்னும் போது அவர் அந்த ரீல்ஸ் பண்ணுறதால யாருமே அவர் ரீச் ஆகலை. அது ரீல்ஸ் பண்ணுறது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி அதனால மக்கள் இந்த மாதிரி 2 பேர் வந்து கலாய்க்கும் போது அவருக்கு வந்து அது பாசிட்டிவாக மாறுது. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணணும்னா இவரை விட்டுட்டு தனியாக கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இவர்கிட்ட போய் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களே, இவர் மேலே காண்டாய் ஒரு வெஞ்சன்ஸ்ல போய் இது பண்றாங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, சிம்பத்தி டிராமா ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது என்ன எல்லாம் இது பண்றாங்க, என்ன எல்லாம் கார்னர் பண்றாங்க, பார்வதி பண்றாங்களே, ஸோ அதே தான் அவரும் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா இங்க என்ன மேட்டர்னா, இவருக்கு ஆப்போசிட்டா, அதாவது பார்வதி ஆகட்டும் யாரை வேணா இருக்கட்டும், யாரு வந்தாலுமே ஒரு வார்த்தை ஆப்போசிட்டா பேசிட்டா டக்குன்னு அவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண சபரி, அவ்வளோ நாள் எப்படி சொல்ல கூடியே இருந்த எஃப்ஜே, அவ்வளோ நாள் கூடியே இருந்த பார்வதி, எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு மெதின்னு மெதிச்சிடுறாரு. அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, யோ யார் நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவனுங்களும் வெக்கமே இல்லாமல் திருப்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்தால போய் தொங்கிட்டு இருக்கானுங்களா, அதுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரா, அவரை கொஞ்சம் தள்ளி வைங்க, அவரை கொஞ்சம் ஒதுக்குங்க மீன்ஸ் அவர் கூட பேசாதீங்க, அவர் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பழைய மாதிரி ஃபன்னாக இருக்காதுங்க. ஃபன்னாக அவர் ட்ரை பண்ண வருவார், அப்போ ட்ரை பண்ணும்போது எப்பா நீ என்கிட்ட ஃபன்னாலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் வச்ச மாதிரி ஒரு 4 பேர் சொல்லணும். சொன்னால் தான் அந்த அளவுக்கும் தெரியும், ஓகே நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் மற்றவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, நம்மகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். இவனுங்களே என்ன பண்ணுறானுங்க, அவர் வந்தால் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இது எல்லாத்தையும் அந்த பேசிடுவார். பாருங்களேன், இன்னும் அடுத்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த சண்டைலாம் முடிஞ்சிருக்கும். திருப்பி சபரி என்ன சபரி அப்படின்ற மாதிரி திருப்பி வருவார். அப்போ இவனுங்களும் வெக்கமே இல்லாமல் நாக்கத்தவங்க போட்டு போகிற மாதிரி போவானுங்க. கொஞ்சமாவது உங்களுக்கும் கோவம் வரணும்டா. அவர் ஒன்றும் புனிது. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவர் மட்டும் ஸ்பெஷல் இல்லை. ஸ்பெஷலாக பிக் பாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் எப்படி தாங்கணும், அவர் கோவப்பட்டால் மட்டும் எல்லாரும் தாங்கிக்கணும், மற்றவங்க கோவப்பட்டால் மட்டும் அவர் தாங்க மாட்டார் அப்படின்றதுக்கு அவர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஸோ உங்களோட ரியாக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தான் அவருக்கும் புரிய வரும், மற்றவங்ககிட்ட நம்ம நடந்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பயங்கரம் முறுக்கின்னு போயிட்டான். ஆனால் இது எப்படி சொல்றது, இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடி நோக்கி போயிருக்கும், அதுக்குள்ளே தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. எஃப்ஜே வந்து எவ்வளோ நாள் தான் நானும் நல்ல அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். இந்த திவாகர் பண்றதை நானும் பொறுத்து பார்க்குறேன், சபரி நீ சொன்ன மாதிரி நானும் அடக்கி வச்சுக்கிறேன், ஆனால் இந்த ஆள் பண்றதுனால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி எஃப்ஜேயோட மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கமருதீன் ரொம்ப நாள் வைலன்ஸ்ல மாட்டின்னு இருந்தா, இதுக்கப்புறம் எஃப்ஜே மாட்டுறானா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, திவாகர் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திவாகர் மேலாம் தப்பு இல்லைப்பா, அவரை புள்ளி பண்றதா இவங்க தப்பு, அதனால தான் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவர் வந்து காண்டா வர்றாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புள்ளி பண்ணுறாங்கல்ல கானா வினோத், கமருதீன், ஸோ இவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை திவாகர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.